Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஈரான்ல இருந்து ஒரு தூதுக்குழு அபுதாபிக்கு சென்றதாகவும் அபுதாபியினுடைய அரசர் ஆளும் குடும்பத்தை சந்தித்ததாகவும் ஏறக்குறைய 10 பில்லியன் ஏற்கனவே கைமாறி விட்டதாகவும் இதெல்லாம் அந்த ராய்ட்டர்ஸ் எழுதுது. இதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 12 மணி நேரத்திலிருந்து 18 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்தன. மாரத்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தொடர் ஓட்டம். அந்த மாதிரி தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகள் இடையிடையே கொஞ்சம் ரெண்டு தரப்பும் குறிப்பாக ஈரானியர்கள் அமெரிக்கர்களோடு புகைப்படம் எடுப்பதை தவிர்த்து விட்டார்கள். சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத அவர்களுக்கு ஒரு அனுமதியை தருவதற்கு ஈரானியர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்று ட்ரம்ப் பதிவு செய்தார். துணை அதிபர் வான்ஸ் அந்த பேச்சுவார்த்தை நடத்தினவர், அவரும் சொன்னார். உடனே ஈரானியர்கள் மறுத்தார்கள். அவர்கள் உங்களை பேசி பேசி களைத்து போக வைத்து உங்களுக்கு எவ்வளவு குறைவா அவர்கள் பக்கம் இருந்து அவர்கள் தர முடியுமோ அப்படி தருவதில் அவங்க விற்பனர்கள், மன்னர்கள். அதனால இவர் பொறுமை என்பது கொஞ்சமும் இல்லாத ஒரு அதிபர். இப்போ இந்த ஒப்பந்தத்தில் நம்ம பார்க்கும்போது யாருக்கு இது ஒரு வெற்றியா இருக்குங்க? இப்போதைக்கு ஈரானுக்கு தான். நாங்கள் எப்போதும் அணு ஆயுதத்தை நாட மாட்டோம், அந்த மாதிரி தான் எல்லா நேரமும் சொல்லிட்டு இருக்காங்க. புதுசாக ஒன்றும் கிடையாது. சொல்லிக்கிட்டே பூமிக்கு கீழே 3 இடத்துல 800 மீட்டர் கீழே அணு கூடங்களை வச்சிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் ஒரு மாதம் முன்னாடியே கையெழுத்தாயிருக்கும். அப்படி ஆகாததுக்கு காரணம் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா மோதல்கள். ஈரானியர்கள் நான் ஏன் வெற்றி கண்டுட்டாங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, ஹோர்முஸ் அவங்களுக்கு அணு ஆயுத தலைகளை விட ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்கான ஒரு ஆயுதமாக இருக்கு. இது பிரம்மாஸ்திரம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். சார், இந்த மேற்காசிய போர் ஒரு வழியாக அமெரிக்காவும் ஈரானும் இந்த பீஸ் டீலில் சைன் போட்டதாக போன வாரம் நம்ம பார்த்தோம் சார். ஆனால் அதன் பிறகுமே ஒரு இழுபறி நீடிக்கிறதாக நம்ம செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்கிறோம். தற்போதைய சூழல் அப்படின்றது எப்படி இருக்கு? குறிப்பாக அந்த பீஸ் டீலில் சொல்லப்பட்ட அந்த 14 அம்சங்கள் என்னென்ன சார்? இல்லை, அந்த 14 அம்சங்கள்ல மிக முக்கியமானது என்னன்னா, ஈரான் எப்போதும் இனி எப்போதும் அணு ஆயுதங்களை நாடாது, அணு ஆயுதங்களை உருவாக்காது, அணு ஆயுதங்களை விலை கொடுத்து வாங்காது. இதெல்லாம் ஒரு புறம். அதற்கு பிறகு பொருளாதார தடைகள், அதன் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை அமெரிக்கா விலக்கிக் கொள்ளும். 60 நாளுக்கு இப்போ இருக்கக்கூடிய தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்பெறும். இந்த 60 நாள்களுக்குள் இருதரப்பும் பேச்சுவார்த்தைகளில் இறங்கும். இது தொடர்பாக இந்த 11,000 கிலோகிராம் யுரேனியம் இருப்பு அவங்க கிட்ட இருக்கு. அதை என்ன பண்றது? ஒரு 440 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டப்பட்டது. அதை எப்படி தரவிறக்கம் பண்றது, நீர்த்து போக வைக்கிறது, அதை ஈரான்லேயே பண்ண போறாங்க. அது சர்வதேச அணு முகமை இருக்கு இல்லையா, ஐநாவினுடைய துணை அமைப்பு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அவங்களுடைய கண்காணிப்பாளர்கள். அதுக்கப்புறம் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் கப்பல் போக்குவரத்திற்கு, உலக கப்பல் வணிகத்துக்கு திறப்பது. இந்த மாதிரி இதுதான் முக்கியமான அம்சங்கள். மற்றதெல்லாம் இது தொடர்பான இதை ஒட்டிய அம்சங்கள்னு வச்சுக்கோங்களேன். இது முடிஞ்ச பிறகு, இந்த கையெழுத்தெல்லாம் நடந்த பிறகு, முதல்ல ஒரு 2 நாள் முன்னாடியே இது மின் கையெழுத்து போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை அமெரிக்க அதிபர் மாளிகையில் இருந்த அதிகாரிகள் சொன்னாங்க. அப்புறம் 2 நாள் கழித்து அவர் சுவிட்சர்லாண்டில் இருந்தார் இந்த G7 சந்திப்புக்காக. உலகத்தினுடைய 7 மிகப்பெரிய தொழில் துறை, தொழில் வளம் மிக்க நாடுகள் அவங்களுடைய சந்திப்பில் இருந்தார். அதுக்கு நம்ம பிரதமர் கூட அங்கே போயிருந்தார். அங்கே அவர் ஒரு அந்த ஒப்பந்தத்தை
அவர் கையெழுத்து போட்டு அதை காட்டினார். அது வந்து ஒரு புதன்கிழமை 2 நாளைக்கு பிறகு. அவர் ஏற்கனவே மென் கையெழுத்து போட்டுட்டாருன்னு நம்ம நினச்ச போது திருப்பி அது மாதிரி பண்ணார். அங்கே ஈரானுடைய அதிபர் பெஷஷ்கியான் அவரும் அந்த ஒப்பந்தத்தில் அங்கே கையெழுத்து போட்டார். இப்போ இது 2 பேரும் தொலை தூரத்தில் இருந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை. இருவரும் சந்திச்சு போடுறதா தான் முதல்ல ஒரு எண்ணம் இருந்துச்சு. துணை அதிபர் வான்ஸ் வந்து அங்கே இருப்பார், அவர் தான் கையெழுத்திடுவார் அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் திட்டமிட்டு சொல்ல முடியாது. அவர் ஒரு குழந்தைக்குரிய ஆவலோடு அவரே அவருடைய கையெழுத்தை போட்டுட்டார். அவர் கையெழுத்து போடுறாருன்னு தெரிஞ்ச உடனே ஈரானிய அதிபர் பெஷஷ்கியான் தான் அவருடைய நேர் இணை கவுண்டர் பார்ட், அதனால் அவர் போட்டார். இல்லைன்னா துணை அதிபர் வான்ஸ், பாகர் காலிபாஃப் அவர் வந்து நாடாளுமன்ற அவைத்தலைவர், அதுக்கப்புறம் அவங்களுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, அவங்க தான் கையெழுத்து போடுறதா இருந்துச்சு. அது நடக்கலை. அதுக்கப்புறம் உடனே அது நடந்த பிறகு 1 நாள் 2 நாளில் அமெரிக்கர்கள் என்ன பண்ணாங்க, இந்த 60 நாள் நீட்டிப்பு இந்த காலக்கெடுவுக்கு மட்டும் ஈரானியர்கள் அவர்களுடைய எண்ணெயை பொது சந்தையில் விற்பதற்கு உரிய அனுமதிகளை, இருந்த தடைகளை விலக்கி கொண்டார்கள். நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு 26 ஜூன். நேற்று ஈரானுடைய பெட்ரோலிய அமைச்சர் டெல்லியில் இருந்தார். அவர் எதுக்கு வந்திருந்தார்னா, பிரிக்ஸோடைய BRICS இருக்கு இல்லையா, அந்த அமைப்பினுடைய எரிசக்தி துறை அமைச்சர்களுடைய மாநாட்டை டெல்லியில் நேற்று நாம் நடத்தினோம். அதில் கலந்துக்க அவர் வந்தார். இப்போ நாம் நிறைய எண்ணெய் திருப்பி வாங்க போகிறோம். இந்த 60 நாளுக்குள்ளே நம்ம எவ்வளோ எண்ணெயை அவங்ககிட்ட இருந்து வாங்கி தெரிவிச்சுக்குவோமோ அவ்வளவு நல்லது நமக்கு. அதனால தான் நேற்று வந்து இந்த சமையல் வாயு அதில் இருந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் மத்திய அரசு தளர்த்தியிருக்கு. இது நடந்திருக்கு. இப்போது அவங்களுடைய முடக்கப்பட்ட நிதி அது கிட்டத்தட்ட ஒரு 150 பில்லியனுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அதில் ஐக்கிய அரபு அமீரகங்கள் அங்கே ஒரு 20 பில்லியனுக்கு மேலே, கத்தாரில் மற்ற இடங்கள்லாம் அந்த நிதிகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. அதில் கொஞ்சம் கைமாறும் அப்படின்றதும் எழுதப்படாத அதெல்லாம் இருக்கு அந்த இதில். அது எப்போ கைமாறும் அப்படின்னா, அது வந்து படிப்படியாக, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். நீங்கள் வந்து உங்களுடைய நன்னடத்தையை காட்டும் பொழுது இது உடனே நாங்கள் வந்து இது மேலே இருக்க தடைகளை விலக்கிக்குவோம் அப்படின்னு துணை அதிபர் வான்ஸ் சொல்கிறார். அது தொடர்பாக இன்னும் நமக்கு தெளிவான ஒரு வெளிப்படைத்தன்மையோட நமக்கு எதுவும் தெரியல. என்ன நடந்திருக்குன்னா, ராய்ட்டர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஈரான்ல இருந்து ஒரு தூதுக்குழு அபுதாபிக்கு சென்றதாகவும், அபுதாபியினுடைய அரசர் ஆளும் குடும்பத்தை சந்தித்ததாகவும், ஏறக்குறைய 10 பில்லியன் ஏற்கனவே கைமாறி விட்டதாகவும் இதெல்லாம் அந்த ராய்ட்டர்ஸ் எழுதுது. இதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சமீபத்திய மோதல்கள், உரசல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐக்கிய அரபு அமீரகம் தாக்கப்படவில்லை, கத்தார் தாக்கப்படவில்லை. தாக்கப்பட்ட 2 பாவப்பட்ட வளைகுடா நாடுகள் யாருன்னா, பாரேன், குவைத். குவைத்தினுடைய சர்வதேச விமான நிலையம் தாக்கப்பட்டு ஒரு இந்தியர் கூட அங்கே மரணமுற்றார். இந்த 2 இடத்துல தான் முடக்கப்பட்ட நிதிகள் இருக்கு. எங்க, கத்தார்லையும் ஐக்கிய அரபு அமீரகங்கள்லையும் வளைகுடா நாடுகளில், வேற இடங்கள்லையும் இருக்கு. அதனால 1-1-2 அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் பொழுது மீண்டும் 2வது சுற்று பேச்சுவார்த்தைகள் முதல்ல இஸ்லாமாபாத்தில் நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தைகள் 21 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தைகள். அந்த பேச்சுவார்த்தைகளில் பல இடங்களில் இருவரும் ஒத்த கருத்தை உடையவர்களாக இருந்தாலும் கூட அதற்கு மேல் அவர்களால் ஒரு முன்னேற்றத்தை காண முடியல. அந்த பேச்சுவார்த்தைகள் உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாகிஸ்தானிகள், வளைகுடா நாடுகள், துருக்கி, எகிப்து எல்லாம் சேர்ந்து ஒட்ட வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கர்கள் நிறைய விட்டு கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு புறம் இருக்கட்டும், அதுக்கு வருவோம் திருப்பி. இந்த ஒப்பந்தம் இப்போ 2வது சுற்று பேச்சுவார்த்தைகள் எங்கே நடக்குது? சுவிட்சர்லாண்டில் நடக்குது. ஆல்ப்ஸ் மலையினுடைய மலைத்தொடர் பக்கத்தில் ஒரு இடத்துல நடக்குது. அங்கே துணை அதிபர் வான்ஸ், ஜாரட் குஷ்னர் அமெரிக்க அதிபரனுடைய மருமகன், ஸ்டீவ் விட்காஃப் அமெரிக்க அதிபரனுடைய தனி தூதர், இவங்க 3 பேரும் அமெரிக்க தரப்பை
பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் வந்து முகமது பாகர் காலிபாஃப், நாடாளுமன்ற அவைத்தலைவர், வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, இவங்க 2 பேர். 12 மணி நேரத்திலிருந்து 18 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்தன. மாரத்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தொடர் ஓட்டம்ன்ட்டு, அந்த மாதிரி தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகள் இடையிடையே கொஞ்சம் 2 தரப்பும், குறிப்பாக ஈரானியர்கள் அமெரிக்கர்களோடு புகைப்படம் எடுப்பதை தவிர்த்து விட்டார்கள். அதையே நம்ம கவனிக்கணும். அந்த பேச்சுவார்த்தைகளின் போது பாகிஸ்தானினுடைய பிரதமர் அங்கே இருந்தார். பாகிஸ்தானினுடைய முப்படை தளபதி ஆசிம் முனிர் அங்கிருந்தார். இது தவிர கத்தாரினுடைய ஆளும் வர்க்கத்தைச் சேர்ந்த அரசர் தானி, அவரும் அங்கிருந்தார். இப்போ எல்லாம் பொருந்தி வருதா உங்களுக்கு? இப்போ எவ்வளவு வந்து இதில் முதலீடு செய்திருப்பார்கள் இந்த கத்தாரிகளும் பாகிஸ்தானிகளும் என்பது உங்களுக்கு தெரியுது. இதை விட்டுட்டு அவங்க நாட்டை நடத்துறதை விட்டுட்டு இந்த இடத்துல இருக்காங்க. துணை அவங்களோடெல்லாம் படம் எடுத்துக்கிட்டாரு துணை அதிபர் வான்ஸ். அவங்களோட ஈரானியர்களும் படம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஈரானியர்களும் அமெரிக்கர்களும் சேர்ந்து படம் எடுத்துக்கல. இந்த 12 to 18 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தைகளில் ஹோர்முஸ் நீரிணை திறப்பு, அதில் ஒரு மாதத்துக்குள்ளரையும் அங்கே இருக்கக்கூடிய கடல் கண்டி வெடிகள் எல்லாம் அவர்கள் அப்புறப்படுத்தணும். யார்? ஈரானியர்கள். அதற்கு ஐரோப்பியர்களும் துணை நிற்பார்கள், அமெரிக்கர்களும் துணை நிற்பார்கள், எல்லாரும் துணை நிற்பார்கள். அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் அது பழைய அளவுக்கு கப்பல் போக்குவரத்து என்பது, முன்னாடி ஒரு 100-130 கப்பல்கள் ஒரு நாளைக்கு போச்சு, அது நடக்கும். இப்போ வந்து ஒரு 35 அளவுக்கு வந்திருக்கு ஏறக்குறைய. மீண்டும் ஒரு மாதத்திலேயே பாதி அளவுக்கு 150, 55, 60, 65 அந்த அளவுக்கு போயிடும்ட்டு கெப்லர்னு சொல்லிட்டு இதை கண்காணிக்கிற, இதை ஆய்வு செய்கிற ஒரு நிறுவனம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த முடக்கப்பட்ட நிதிகளை விளக்குறது, அப்புறம் இந்த ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் இருப்பு 11,000, அதை வந்து என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த செறிவூட்டப்பட்ட 440 கிலோகிராம் யுரேனியம், இது தொடர்பாக சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய ஆய்வாளர்களுக்கு பூரண அனுமதி. அவர்கள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் எல்லா நேரமும் அவர்கள் வரலாம். அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ், எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத அவர்களுக்கு ஒரு அனுமதியை தருவதற்கு ஈரானியர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்று ட்ரம்ப் பதிவு செய்தார். துணை அதிபர் வான்ஸ், அந்த பேச்சுவார்த்தை நடத்தினவர், அவரும் சொன்னார். உடனே ஈரானியர்கள் மறுத்தார்கள். அப்படிலாம் நாங்கள் ஒத்துக்கல. இதில் வேடிக்கை என்னன்னா, சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய தலைவர் ரஃபேல் குரோசி இந்த பேச்சுவார்த்தைகளின் போது அங்கிருந்தார். அதனால அமெரிக்கர்கள் சொல்வதில் கொஞ்சம் உண்மை இருக்கிறது, ஈரானியர்கள் சொல்வதில் உண்மை இல்லை. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கர்கள், குறிப்பாக அதிபர் ட்ரம்ப், வெளியே வந்து அவங்கள வந்து பூட்ட முயற்சி பண்றார், லாக் பண்ண முயற்சி பண்றார் ஈரானை. ஆமா, இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அங்கே அந்த 4 பேர் இருக்கக்கூடிய அந்த தனி அறையில் வரட்டும், நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை இவர் வந்து வெளியில கொண்டு வந்து அவங்கள சிக்க வைக்கணும்னு நினைக்கிறார். ஓகே, அதனாலேயே அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தனியா சொன்னோம் இல்லை, அது தனியானது தான், நீங்க இந்த மாதிரிலாம் வந்து தம்பட்டம் அடிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை. இதுதான் தொடர்ந்து நடக்குது இந்த பேச்சுவார்த்தைகளின் போது. இதுதான் இந்த 4 மாதமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். அதனால உண்மை வந்து 2க்கும் இடையில இருக்கு. அமெரிக்கர்கள், குறிப்பாக அதிபர் ட்ரம்ப் மட்டுமே மிகைப்படுத்தி சொல்லுவார். அவங்க வந்து 2 பேர் வரலான்னா 20 பேர் வர ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றவர் தான் ட்ரம்ப். அவர்கள் 2 பேர் கூட வர நாங்கள் ஒத்துக்கலைன்னு சொல்றவங்க அவங்க. அதனால நாம் இதை வந்து இடையில பார்த்து கண்டுபிடிக்கணும். குறிப்பாக ட்ரம்பினுடைய இந்த பேச்சின் மூலமா சார், அந்த மொராலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல பேச்சுவார்த்தையில், அதை வந்து மீறாரா ட்ரம்ப் அந்த இடத்துல? இல்லை, அதாவது இந்த ஈரானியர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உங்களுக்கு அசாத்திய பொறுமை, உலகத்திலே, அதாவது பூமிக்கு இருக்கிற பொறுமை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்ட்டு வள்ளுவன் எழுதலாம். இந்த பூமியை வெட்டுறவங்க, கொத்துறவங்க, அவங்களே இந்த பூமி தாங்குது. தன்னை துன்புறுத்துபவர்களையே இந்த பூமி தாங்குது இல்லையா? இந்த பூமிக்கு பாதகம் செய்பவர்களையே அது தாங்குது. அங்கிருந்துட்டு தானே செய்யறாங்க. அந்த அளவு பொறுமை இருக்கணும் நம்மளை தூற்றுபவர்கள் மேல நமக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அந்த பூமிக்கு இருக்கக்கூடிய பொறுமை ஈரானியர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு இருக்கணும்.
2002 தான் அவர்கள் ஒரு அணு ஆயுதத்தை தேடி அவர்கள் ஒரு திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது வெளியே வந்துச்சு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. இதில் என்ன புதுசாக பேசுறதுக்கு இருக்கு எனக்கு சொல்லுங்க. இது வந்து பலமுறை பேசி, இதுக்கு முன்னாடியே 2015 அமெரிக்கர்கள் இதை பேசி ஒரு ஒப்பந்தத்தையே இதில் போட்டிருக்காங்க. இல்லை புதுசாக ஏதாவது நடந்துருச்சா? ஒன்று. அவர்கள் உங்களை பேசி பேசி களைத்து போக வைத்து உங்களுக்கு எவ்வளவு குறைவாக அவர்கள் பக்கம் இருந்து அவர்கள் தர முடியுமோ அப்படி தருவதில் அவங்க விற்பன்னர்கள், மன்னர்கள். அதனால் இவர் வந்து பொறுமை என்பது கொஞ்சமும் இல்லாத ஒரு அதிபர். 18 மாதங்கள் 20 மாதங்கள் அவர்கள் ஒபாமாவோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 20 மாதங்கள் நடத்த வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதனால் இந்த ரெண்டு தரப்பும் வந்து இந்த மாதிரி விடாக்கொண்டன் என்ன அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் சார் இப்போ இந்த ஒப்பந்தத்தில் நம்ம பார்க்கும்போது சார் யாருக்கு வந்து இது ஒரு வெற்றியாக இருக்கு? இந்த இப்போதைக்கு ஈரானுக்கு தான். ஏன்னா அவர்களுடைய அவங்க ஹோர்முஸை திறந்துட்டாங்க. இந்த ஒப்பந்தம் வந்து ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் தான். அதுதான் முக்கியமானது. ஏன்னா அமெரிக்கர்களுக்கு அது ரொம்ப தேவைப்பட்டுச்சு, ஈரானியர்களுக்கும் தேவைப்பட்டுச்சு. ஈரானியர்கள் வந்து அமெரிக்க முடக்கத்தினால ஒரு நாளைக்கு $435 மில்லியன் எண்ணெய் விற்பனையில் அவர்கள் இழந்திருந்தார்கள். அதெல்லாம் இப்போ திருப்பி சரியாயிடும். பல நாடுகள் இதனால் பலன் பெறும், இந்தியா உட்பட. நம்ம நேற்று அந்த தடைகளெல்லாம் நீக்கிட்டதுலேருந்தே தெரியுது. அதுதான் முக்கியமானதே தவிர இப்போ இனிமே தான் வந்து த ஹாட் பார்ட், இனிமே தான் ரொம்ப துன்பமான பிரச்சனைகளை நம்ம பேச போகிறோம். அணு ஆயுதம் அவர்கள் வந்து ஒரு வரி இருக்குது அந்த 14 அம்சத்தில், நாங்கள் எப்போதும் அணு ஆயுதத்தை நாட மாட்டோம், விலைக்கு வாங்க மாட்டோம், உற்பத்தி செய்ய மாட்டோம், அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லா நேரமும் சொல்லிட்டு இருக்காங்க. புதுசாக ஒன்றும் கிடையாது. சொல்லிக்கிட்டே பூமிக்கு கீழே 3 இடத்துல 800 மீட்டர் கீழே வந்து அணு கூடங்களை வச்சுருக்காங்க. அதை அமெரிக்க B-22 பாம்பர்ஸால் கூட அதை வந்து ஒன்றும் பண்ண முடியல. பூமிக்கு கீழே புதைக்க முடிஞ்சதை ஒழிய முழுசாக அழிக்க முடியல. ஒவ்வொரு குண்டும் 15,000 கிலோ. அதுவே ஒன்றும் பண்ண முடியல. அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. அப்போ இவங்க சொல்கிறதுக்கும் இவங்க செய்கிறதுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த 60 நாள் ரொம்ப முக்கியமான அந்த 60 நாள், இதற்கு பாகிஸ்தானிகள் அவர்கள் முழுமையாக இதை எப்படியாவது வெற்றி கோட்டுக்கு கொண்டு வந்துடணுன்ட்டு ஆசைப்படுறவர்கள் பாகிஸ்தானிகள். அதில் அவர்கள் எல்லாம் அவங்களுடைய அவங்களோட உடல், பொருள், ஆவி அத்தனையும் அவர்கள் அதில் ஈடுபடுத்தியிருக்காங்க. ஆனால் சார் இந்த பீஸ் டீல் வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இஸ்ரேல் ஒரு காரணமாக இருக்கு. ஏன்னா லெபனான் மீது அவங்க நடத்துகிற தாக்குதல், அதில் ஒரு 4000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இப்போ ஈரான் வந்து இந்த ஒரு காரணத்தை சொல்லி இதை போஸ்ட்பான் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குதா சார் இந்த இடத்துல? கண்டிப்பாக. அங்கே நடந்த முதல்ல இந்த ஒப்பந்தம் வந்து ஒரு மாதம் முன்னாடியே கையெழுத்தாயிருக்கும். அப்படி ஆகாததுக்கு காரணம் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா மோதல்கள். ஈரானியர்கள் நான் ஏன் வெற்றி கண்டுட்டாங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, இது வரைக்கும் லெபனானில் நடப்பதுக்கும் ஈரானில் நடப்பதற்கும் ஒரு தொடர்பு இல்லாத இருந்துச்சு. முதல் முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முதல்ல பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்த பொழுது தற்காலிக 38 நாளைக்கு பிறகு தற்காலிக போர் நிறுத்தம் வந்தபோது ஈரானியர்கள் சொன்னாங்க இந்த போர் நிறுத்தம் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு, லெபனான்லேயும் வந்துருச்சுன்னாங்க. பாகிஸ்தானிகளும் அப்படித்தான் சொன்னாங்க. இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் மட்டும் இந்த போர் நிறுத்தம் ஈரானை ஒட்டியது மட்டுமே, லெபனானுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லைனாங்க. ஆனால் இப்போ கதை மாறி போயிடுச்சு. எல்லா இடங்களிலையும் அப்படின்னு போட்டிருக்கு அந்த 14 அம்ச ஒப்பந்தத்தில். அப்படின்னா லெபனானையும் சேர்த்து இது ஈரானியர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். லெபனானுக்கும் ஈரானுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? தொடர்புபடுத்திட்டாங்க. இது அவர் விட்டு கொடுத்துருக்காரு அதிபர் ட்ரம்ப். ஆனால் சார் இப்போ இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக வந்து அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஒபாமா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ தற்போதைய சூழல் அப்படின்றது முன்பை விட ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருந்தாரு. என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு சார்? ஒன்றும் இல்லை, அந்த 440 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குல்ல, இவர் வெளியே போனார் 2018. 2015 ஒபாமா அந்த ஒப்பந்தம் பண்ணார். 2018 அதிபர் ட்ரம்ப் இது மிக மோசமான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார். அவங்க வெளியே போன 1 வருஷம் 2 வருஷத்துல இவங்க என்ன பண்ணாங்க, 3.67% செறிவூட்டுறதுக்கு பதில் 60% செறிவூட்டிட்டாங்க. இனிமேல் 60லிருந்து 90 போறதுக்கு அவங்களுக்கு 1 வருஷத்துக்கும் குறைவாக தான் ஆகும். அப்படி பண்ணிட்டாங்கன்னா 10லிருந்து 12 அணு ஆயுத தலைகளை அவர்களால் உருவாக்கி விட முடியும். ஒபாமா கையெழுத்து போடும்பொழுது அந்த திறன்லாம் அவர்கிட்ட இல்லை. அதனால இன்னைக்கு இது வந்து அதாவது ஒபாமா கையெழுத்திடும் பொழுது அந்த கரு வந்து ஒரு 6 வார குழந்தையாக கரு இருக்கு. இது வந்து ஒரு 8 மாத நிறை மாத கர்ப்பிணி மாதிரி இருக்கு. அதுதான் ஈரானுடைய நிலைமை இப்போ.
ஸோ அதே போல் UAE வந்து இந்த $10 பில்லியன் ஈரானியனோட சொத்து விடுவிக்கப்பட்டதா சொன்னீங்க சார். இது வந்து அவங்க தன்னிச்சை எடுக்கிற முடிவா இல்லை அமெரிக்காவினுடைய ஆலோசனை? அமெரிக்காவினுடைய ஆலோசனை தான். அதுக்கப்புறம் இந்த ஜாரட் குஷ்னர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார், அதையும் மறுத்திருக்காங்க ஈரானியர்கள். இப்படி விடுவிக்கப்படுற பணத்தில் அந்த பணத்தை அவர்கள் அமெரிக்க பொருட்களை வாங்குவதற்கு ஈரானியர்கள் பயன்படுத்துவார்கள். சோயாபீன், அங்கே ஒரு பெரிய விவசாயிகள் லாபி அரங்கு இருக்குது எங்கள் அமெரிக்காவில். அங்கேருந்து அவங்களுக்கு சோயாபீன் தேவை, அங்கேருந்து எங்கேயாவது வாங்கணும், இந்த பணத்தை விடுவிக்கப்பட்ட இந்த பணத்தை அதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஜாரட் குஷ்னர் சொல்லி இதுவும் பேச்சுவார்த்தைகளின் போது பேசப்பட்டிருக்கு. இதுக்கு ஈரானியர்கள் ஒத்துக்கிட்டதா தான் வந்து அதிபர் வான்ஸ் சொன்னார். ஈரானியர்கள் வழக்கம் போல அப்படிலாம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார், இறுதிய ஒரு கேள்வி என்னன்னா சார், இப்போ இந்த விவகாரத்தில் ஈரான் தரப்புல நம்ம பார்த்தோம்னா அதிதீவிரமா அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரு தரப்பும் இருக்கு, அதே போல மிதவாதிகளும் இருக்காங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள், இந்த பீஸ் டீல் மூலமாக அந்த ஈரான்ல எந்த தரப்பு வந்து வெற்றி பெற்றிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க இப்படி கேட்பீங்கன்றதா முஜ்தபா கமனேயி இந்த ஒப்பந்தத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் என்னுடைய அதிபர் இந்த ஒப்பந்தத்தால் ஈரானுக்கு எந்த கேடும் நடக்காதுன்ட்டு எனக்கு உறுதி சொல்லியிருக்கிறார். நாளைக்கு ஈரானியர்களும் அமெரிக்கர்களும் நேராக சந்திச்சு பேசுவாங்க. அப்படி பேசுகிறாங்கன்ற காரணத்தினாலேயே நாங்கள் அமெரிக்கர்களுக்கு சரணடைஞ்சிட்டோன்ட்டு அர்த்தம் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அங்கே வந்து மிதவாதிகள் தான் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா இந்த சுற்று? ஆனால் இது ஒருவேளை தோற்று போனால் மிதவாதிகளுடைய செல்வாக்கு அவங்கள விட்டு போயிடுச்சு அப்படின்னா தீவிரவாதிகள், அதிதீவிரவாதிகள் வெற்றி பெற்று விட்டார்களானால் அமெரிக்காவுக்கும் ரொம்ப பெரிய துன்பம், ஈரானியர்களுக்கும் மிகப்பெரிய துன்பம். அப்புறம் அந்த மாதிரி ஒரு வேளை நடக்குமானால் அமெரிக்கர்கள் தொடர்ந்து தாக்குறாங்க. அவர் இந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் மேலேயும் மிகப்பெரிய விமர்சனம்லாம் உண்டு. அவர் சொன்னார், இதை நான் கையெழுத்து போட்டுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு என்ன வேறு வழி இருக்குது, இன்னும் 2-3 வாரங்கள் நான் குண்டு மழை பொழியலாம், ஹார்மோஸ் மூடி தான் இருக்கும், துறக்காது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக அவர் பேசுகிறார். அதனால் இந்த ஒப்பந்தம் என்பது ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது. இந்த ஹார்மோஸ் வந்து அவங்களுக்கு அணு ஆயுத தலைகளை விட ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்கான ஒரு ஆயுதமாக இருக்குது. இது வந்து பிரம்மாஸ்திரம். இதை எப்போ மூடிட்டாலும் அமெரிக்காவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இந்தியாவுக்கு, பாகிஸ்தானுக்கு, ஜப்பானுக்கு, ஐரோப்பியர்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை. அதனால் ஹார்மோஸ் இருக்கிற வரைக்கும் அது இயற்கையாக இருக்கிறத ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் விருப்பப்படி அவர்கள் ஆட்டி படைக்கலாம். ஆனால் ஒரு அளவுக்கு தான் அதெல்லாம் அவங்க பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி, அதை நீங்கள் எவ்வளோ ஒரு அளவுக்கு தான் இழுக்க முடியும். நீங்கள் நிறைய இழுத்தீங்கன்னா அது அருந்துடும். இவர்கள் ரொம்ப அவங்க மக்களை துன்பப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்குவோம், இவங்களுடைய அதிதீவிர போக்கில் மக்கள் இவங்களை தூக்கி போட்டுருவாங்க. அதனால் அவங்களுக்கு அதை கணித்து அவங்க கேலிப்ரேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ரொம்ப நுண்மையாக கணித்து அவங்க செயல்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்திருக்கிறேன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.